திருச்சியில் 5 அணைகளை அடிப்படையாக கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்கா பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருச்சி கம்பரசன்பேட்டை அருகே காவிரி ஆற்றங்கரையில் 18 கோடியே 63 லட்சம் செலவில் 4 ஏக்கரில் அமைக்கப்பட்ட பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மலைகள், காடுகள், கடற்கரை, சமவெளி, பாலைவனம் என 5 இணைகளை உருவகப்படுத்தும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல வியக்கத்தக்க அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. நல்லா இருக்கு. நேற்று ஓப்பனிங் வந்து பார்த்தோம். நேற்று நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று நான் மட்டும் வந்துட்டு போனேன். நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்ராடில் தான் பார்த்துருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். துபாயில் பார்த்துருக்கோம். மற்றபடி நம்ம ஊரில் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. 40க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவை இனங்கள், 50 வகையான மீன் இனங்கள், புறாக்கள், வாத்துகள், முயல்களுடன் மக்களை ஈர்க்கும் வகையில் பூங்கா அமைந்துள்ளது. பல வகை உயிரினங்களை காணவும் அவற்றை தொட்டு விளையாடவும் வாய்ப்பை வழங்குகிறது இந்த பூங்கா. கூடுதலாக 7D மினி திரையரங்கு அமைக்கப்பட்டு அதில் 50 பேர் அமர்ந்து அறிவியல் பூர்வ படங்களை பார்க்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பேர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் கூட எல்லா பக்கம் பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நம்மளே ஃபீட் பண்ணுறது வந்து வேற எங்கேயும் நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்லை. நான் நினச்சிட்டு இருக்கோம் பெங்களூரில் அங்கங்கே தான் இதெல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தோம். ஆனால் திருச்சியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேர்ட்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஓய்வறைகள், நிழல் அமைவிடங்கள் மற்றும் அயல்நாட்டு செல்ல பிராணிகள் விற்பனையகமும் இங்கு உள்ளது. அதில் அயல்நாட்டு பறவைகள், மீன்கள் உள்ளிட்டவற்றை பார்வையாளர்கள் விலைக்கு வாங்கிச் செல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.